எப்போதுமே ஓடிஎஸ் செட்டில்மெண்ட்டு 3 மாதத்துக்குள்ளார கட்டணும், ரிசர்வ் பேங்க்கினுடைய ரூல். ஆனால் அதே இது போன தடவை டிஎம்கே ஒரு அமௌண்ட்டை கட்டுறதுக்கே 12 முறை ஆச்சு. அறநிலைத்துறையில் வந்து நிறைய குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க போன ஆட்சியில். இத்தனை கோயில்களிலும் இவ்வளோ பெரிய மக்கள் வருகிற இடங்களெல்லாம் ப்ராப்பராக ரெஸ்ட் ரூம் இல்லை. நீங்கள் அதுக்கான வழிமுறைகள் செஞ்சுருக்கீங்களா போன ஆட்சியில்? கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணோம், 1000 கோயில் 5000 கோயில் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் செலவழித்தது எல்லாம் கமர்ஷியலாக தான் பண்ணிட்டீங்க. அவ்வளோ பேரும் பணத்தை கொட்டுற இடத்துல நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணுமா இல்லையா? அது கொடுத்தாங்களா? அதை பற்றி பேசுகிறாங்களா? ஏன் கேட்கல? ஓமந்தூருடைய பில்டிங்கை ஹாஸ்பிட்டலாக மாற்றினாங்க. அந்த அம்மா ஏன் மாற்றினாங்கன்னா, இது வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குது, இதை நான் ஹாஸ்பிட்டலாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரியேட் எல்லாத்தையும் பல இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. என்ன பேசுங்க? நீங்கள் தானே எதிர்கட்சி தானே, வலுவாக தானே இருந்தீங்க, என்ன சொன்னீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது இதுக்கு முன்னாடி திமுகவுடைய ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்கட்டும், அவங்க கொண்டு வந்த திட்டத்தில் வந்து தாவேகா வந்து பேரை மட்டும்தான் வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதனால் என்ன பயன், என்ன பலன் சார்? பழைய திட்டங்களை இவங்க பேர் மாற்றி அமைச்சிருக்காங்கன்றதை காட்டிலும் திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சில மாற்றங்களோடு திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சில மாற்றங்கள் வந்து என்னென்னா, 5ஆம் கிளாஸ் வரையும் தான் காலை உணவு இருந்துச்சு, இப்போ 8ஆம் கிளாஸ் வரையும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய திட்டத்தில் வந்து பேர் வேறு பேராக இருக்கலாம், இப்போ வந்து பெருந்தலைவர் காமராஜ் பேராக இருக்கலாம். இந்த மாதிரி பல திட்டங்களை நம்ம மாறி இருக்கும்போது இதில் வந்து வெற்றி என்ற ஒரு வார்த்தையை சேர்க்கும்போது சக்ஸஸ், என்றைக்குமே வந்து ஒரு சக்ஸஸ்ன்ற வார்த்தை வந்து நீ வெற்றி அடைவாய், சக்ஸஸ் ஆவாய் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு உருவாகணுமே ஒழிய இதை மாற்றக்கூடாது. இதனால் இவங்க வந்து இதை வந்து பேர் மாற்றி அதை செயல்படுறதுனால மிகப்பெரிய ஒரு பலனையும் பயனையும் கொடுக்கும். நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம், என் பேரில் ஒரு காலேஜ் நடக்குது அப்படின்னா, என் பேரை ஒரு காலேஜுக்காரங்க இன்னொருத்தவங்க விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா அவங்க பேரில் தான் நடத்துவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரை நடத்துவாங்க. அது சொந்த பேராக இருந்தால் மாற்றுவாங்க. இதுதான் இயற்கை. கம்பெனி அப்படி தான். ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்கன்னா யார் வாங்கிட்டாங்களோ அவங்களுடைய பேரில் தான் அவர் நடத்துவாங்க. இது தப்பு ஒன்றும் கிடையாது. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மாற்றக்கூடாதுன்றதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இவங்க ஏகப்பட்ட இடத்துல மாற்றிருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு காலை உணவு திட்டத்துக்கு அவரோட பேரை வைக்கல, பெருந்தலைவர் காமராஜர் அவங்களோட பேரை தான் வந்து வச்சுருக்காங்க. எதனால் அதை வந்து திமுகவால் ஏற்றுக்க முடியல சார்? எப்போதுமே நாங்கள் ஆரம்பித்தது எங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் டிஎம்கே வந்து இப்போ நேற்று இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்பித்தது முதல் சத்து உணவு திட்டத்தையோ இல்லை ஸ்கூலையோ பள்ளிக்கூடத்தையோ சீருடையோ எல்லாமே அவர் தான் ஆரம்பித்தது. அப்போ என்ன, அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, எனக்கு சாப்பாட்டு இல்லை, அதனால தான் நான் ஸ்கூல் போக முடியலன்னு சொல்லும்போது தான் அவர் ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக சார், ஆரம்பித்தவர் யாரோ அவருடைய பெயரை வைக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இது ஒரு மேட்ரே கிடையாதுங்க. திருப்பி நம்ம எல்லாருமே இதை தான் பேர் மாற்றம் லேபிள் மாற்றிட்டாங்க, எல்லாம் இது பண்ணிட்டாங்க. சார், லேபிள் மாத்திரம் யார்? இப்போ வந்து இளைஞர் திமுக அணின்னு இருந்துச்சு, இப்போ டிஎம்கே ஜென்ஷன் மாற்றுறாங்க. ஏன் மாற்றுறீங்க? ஜென்ஷன் யார் வச்சா? தாவேகா தானே வச்சுச்சு, நீங்கள் ஏன் மாற்றுறீங்க? அதனால் இது பேர் மாற்றம் ஒரு குறை அல்ல, குற்றம் அல்ல. சிந்தனைகள்வாதிகள் நம்ம ப்ரோக்ராம் வந்து பொதுமக்களுக்கு எவ்வளோ தூரம் போகுது, அதுதான். இப்போ தாவேகா வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்துட்டு வளர்ச்சி அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை குறையிறதுக்கு வாய்ப்பு? தாவேகா வந்து கடன் அடைக்க சொல்லி, விவசாய கடன் அடைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. 14,000 கோடி கடன், 6,000 கோடிக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த 6,000 கோடி தள்ளுபடி மட்டும் இல்லை, அதுக்குள்ளே பணத்தை ரிசர்வ் பேங்க்கில் கட்டணும் 3 மாதத்துக்குள்ளார, அதை கட்டி ஆகணும். ஆனால் அதே இது போன தடவை டிஎம்கே ஒரு அமௌண்ட்டை கட்டுறதுக்கே 12 முறை ஆச்சு. இது 12 டைம்ஸ். எப்போதுமே ஓடிஎஸ் செட்டில்மெண்ட்டு 3 மாதத்துக்குள்ளார கட்டணும், ரிசர்வ் பேங்க்கினுடைய ரூல். அது பிறகு இவங்க கட்டிட்ட பிறகு தான் அடுத்த ஒரு 5,000 கோடி கட்டுவாங்க. அதுக்கு ஒரு கடனை வாங்கி கட்டிடலாங்க.
கடனை வாங்க எதை வேணாலும் கட்டிக்கலாம். ஒருத்தன் கடன்காரன் வந்து கேட்பான், நீங்கள் வாங்கின கடனை நீ கொடுன்னுவேன். இன்னொருத்தன்ட்ட கடன் வாங்கி நீங்கள் இதை கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமா? உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டார், ஒரு பொருளுக்கு பைக்குக்கு கடன் வாங்கிட்டார், 5 வட்டி போட்டு வாங்கிட்டார், அதை அடைக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அதை அடைச்சிட்டா சரியாக போச்சா? நீங்கள் வியாபார ரீதியாகவோ இல்லை வருவாய் ரீதியாகவோ இல்லை வரி விதி வழியாகவோ நீங்கள் பணத்தை வருமானத்தை உருவாக்கி அதன் மூலமாக தள்ளுபடியும் எல்லாம் செய்தால் சரியாக இருக்கும். ஆனால் அப்படி நீங்கள் நினைக்கும் போது நீண்ட காலம் இன்னும் 10 வருஷம் ஆகுமா 5 வருஷம் ஆகுமா அந்த கேள்விக்குறியே கிடையாது. இவர்கள் உடனே இந்த வருஷத்துக்குள் விவசாய கடனை தள்ளுபடி செய்வார்கள். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கடனை அதிகமாக வாங்காமல் இருக்கிறத வச்சு அது மூலமாக மக்களுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். கரெக்டு. இப்போது தாவேகா வந்துட்டு நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதனால் வந்து யாரெல்லாம் வந்து பயனடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னா அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் அது வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்களா? இந்த ஆட்சியில் சொல்லுவாங்களா? இல்லை, ஒரு உதாரணத்துக்கு 2 விஷயத்தை நம்ம எடுத்துப்போம். அறநிலைத்துறையில் வந்து நிறைய குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க போன ஆட்சியில். ஆனால் அதே இது இப்போவும் அதை விட கூடுதலாக ஒரு 10% 20% இந்த ஆட்சியில் செய்ய போகிறதாக நேற்று பட்ஜெட்டில் சொல்லிட்டாங்க. இத்தனை கோயில்களிலும் இவ்வளோ பெரிய மக்கள் வருகிற இடங்களெல்லாம் ப்ராப்பராக ரெஸ்ட் ரூம் இல்லை. நீங்கள் அதுக்கான வழிமுறைகள் செஞ்சுருக்கீங்களா போன ஆட்சியில்? இவ்வளோ கோடி செலவழித்தோம், கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணோம், 1000 கோயில் 5000 கோயில் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் செலவழித்தது எல்லாம் கமர்ஷியலாக தான் பண்ணிட்டீங்க. அவ்வளோ பேரும் பணத்தை கொட்டுற இடத்துல நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணுமா இல்லையா? அது கொடுத்தாங்களா? அதை பற்றி பேசுகிறாங்களா? ஏன் கேட்கல? எதிர்கட்சியும் கேட்கல. ஏன்னா அது கொஸ்டின் ஹவர்ஸில் காமிச்சா அப்படியே விட்டுருவாங்க. அதை விட்டு படம் போடுற மாதிரி தான். எப்படி இந்த போன ஆட்சியில் லைவ் காமிச்சாங்க, கொஞ்சம் தூரம் ஓட்டுவாங்க, அப்புறம் நிப்பாட்டிக்குவாங்க. இதில் என்ன இருக்குது? இப்போ தான் இந்த ஆட்சியில் தான் முழுவதுமாக காமிக்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய சட்டமன்றத்தில் இருக்க முதல்வர் அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை செயலாளர் அலுவலகம், அதை வந்து 10வது மாடிக்கு மாற்ற போகிறாங்க. இது வேஸ்ட்டா சார்? ஒரு 5 கோடி ரூபா என்னமோ டெண்டர்னு சொன்னாங்க. அமௌண்ட்டு சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்றெல்லாம் தெரியல. இதே திராவிட கழகம் 2008 செக்ரட்டரியேட்டை வந்து தமிழக அரசுக்கு இதில் ஓமந்தூர் இடத்துல எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு பின்னாடி அந்த இடத்த கட்டினாங்க. ரொம்ப சூப்பராக கட்டினாங்க. பார்த்திங்கன்னா செக்ரட்டரி ஆஃபீஸ் அங்கே தான் நடந்துச்சு. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எல்லாரும் போய் பார்த்துட்டு வர்றது, அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2008 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. 2010 அஃபீஷியலாக இனாகரேட் பண்ணார். என்ன ஆஃபீஸ்? செக்ரட்டரியேட், தமிழ்நாடு செக்ரட்டரியேட் ஆஃபீஸு. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்றது, இந்த இடத்த காலி பண்ண சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் மாற்றுறோன்னு சொன்னாங்க. ரைட்டுங்களா? அப்போ அவ்வளோ கோடி செலவு பண்ணவங்க அந்த ஆஃபீஸை 2014 ஹாஸ்பிட்டலில் மாற்றிட்டாங்களே. அடுத்த கவர்மெண்ட் வரும்போது நீங்கள் என்ன பேசுனீங்க? நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்கல்ல. இப்போ 5 கோடி ரூபாய் வந்து ஏன் ஒன்றுனா எல்லோரும் வந்து வசதியாக பார்க்குறதுக்கு லிஃப்ட்டில் வந்து பார்க்குற இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படிக்கட்டு ஏறணும், ஒருத்தர் இங்கிட்டு ஏறணும், அவருடைய ஆஃபீஸ் இங்கே இருக்குன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி அவங்களுடைய இதெல்லாம் தனித்தனியாக இன்னும் அடுத்த ஃப்ளோரில் இருக்கும். இதெல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரதுக்கு தான் செஞ்சாங்க. அதனால் இது குறைகளை நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சு எவ்வளோ கோடி ரூபா வேஸ்ட் பண்ணிங்கன்றத, செக்ரட்டரியேட்டுக்காக எவ்வளோ கோடி வேஸ்ட் பண்ணிங்கன்றது நீங்கள் தெரியுமா? தெரியும். ஆனால் தெரிந்து நீங்கள் பேசலாமா? ஓமந்தூருடைய பில்டிங்கை ஹாஸ்பிட்டலாக மாற்றினாங்க. அந்த அம்மா ஏன் மாற்றினாங்கன்னா, இது வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குது, இதை நான் ஆஸ்பத்திரியாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரியேட் எல்லாத்தையும் பல இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. என்ன பேசுனீங்க? டிஎம்கே தானே, எதிர்கட்சி தானே, வலுவாக தானே இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க சார்? பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சட்டமன்றத்தில் உள்ள எல்லா கட்சிக்காரர்களுக்கும் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரம் எங்கேன்றதை பேசுவதை காட்டிலும் ஆதாரம் இருந்தால் அதை பற்றி பேசக்கூடிய மனநிலை உங்களுக்கு வர வேண்டும். யாரையும் காயப்படுத்தக்கூடாது, மனத்தால் காயப்படுத்தக்கூடாது.
ஏன் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே நீங்கள் எந்திரிச்சு ஓடுனீங்க. அவர் ஒரு சைகை காமிச்சார். அடுத்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் ஒரு சைகை காமிக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்றீங்க. ஆதாரம் இருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் உள்ள இதை நான் கண்டுபிடிச்சி நான் தரேன்றாரு. 4 மாதத்துலேயே உங்களை கண்டுபிடிச்சா நீங்கள் 5 வருஷம் செஞ்ச செயலில் தயவுசெய்து இதில் மட்டும் சொல்கிறேன், எதிர்க்கட்சி தலைவரை பற்றி நான் பேசக்கூடாது, முன்னாள் மாண்புமிகு முதல்வரை பற்றி நான் பேசக்கூடாது. அவங்களுடைய ஆட்சியில் இருந்த அமைச்சர்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, எப்படி பண்ணாங்க, எப்படி செஞ்சாங்கன்றது தெரியும். அப்பேற்பட்டவர்களை நீங்கள் என்னைக்காக கூப்பிட்டு கேட்டிருக்கீங்களா? இல்லை ஒருத்தர் வந்து குற்றம் கண்டுபிடிச்சோன்னே அவர் ஜெயிலில் போட்டாங்க, அப்போயாவது மந்திரி சபை அவரை வந்து ரிசைன் பண்ண சொல்லியிருக்கணும்ல? ஏன் மந்திரி சபை அவரை மந்திரியிலேயே இருக்க வைக்கிறீங்க? குற்றங்கள் நடந்தாலும் அவர் குற்றம் செய்தவர் நிரூபிக்கப்படவில்லை. நிரபராதியாக இருக்காரா குற்றவாளியாக இருக்கான்னு இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஆனால் என்னைக்கு ஒருத்தன் ஜெயிலுக்கோ இதுக்கோ போய்விட்டால் என்னுடைய குற்றம் நிரூபித்து கொண்டு நான் வருகிறேன் என்று எழுதி கொடுக்க வேண்டாமா? அம்மா செஞ்சாங்க. நான் முதலமைச்சராக நான் இருக்க மாட்டேன், எனக்கு பதிலாக மாண்புமிகு பன்னீர்செல்வம் இருப்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அந்த மந்திரியை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த அலுவலகத்தை நடத்துனீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே தெரிய வேணாமா? ஓவராக இல்லை. அதனால் இனிமேற்பட்டு அப்படி செய்யாதீங்க. 5 கோடி ரூபான்றது ஒன்றும் பெரிய எல்லாருக்கும் 3 லிஃப்ட்டு அந்த இடத்துல ஏறி வர்றதுக்கு, அதிகாரிகள் ஏறி வர்றதுக்கு, சிஎம்மை பார்க்குறதுக்கு, ஏதாவது அவசரத்துக்கு மீட்டிங் போடுறதுக்கு, ஏதாவது யாரையாவது மீட்டிங் போடணும்னா ஒரு 50 பேர் 20 பேர் 100 பேர் வந்தாங்கன்னு வச்சுங்க, இதே விவசாயக்காரங்க வராங்கன்னு வச்சுங்க, உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. ஸோ பல வேலைகள் இருக்குது. கொஞ்சம் சிந்திங்க. நம்ம மக்களுக்காக நம்ம செய்கிறோம். நம்ம கண்ணியத்தை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு நீங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஆரம்பத்துலேருந்து சொன்னது. அதுலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற எடுத்துக்கொண்டது. ஆனால் இன்றைக்கும் நம் கண்ணியத்தோடு சட்டமன்றத்தில் இருக்கிறோமா? பாருங்கள், ஒவ்வொருத்தரும் கேவலமாக பேசுகிறது, ஒருத்தர் மூஞ்ச காமிக்கிறது, இதெல்லாம் என்னங்க இது? இப்போ இந்த ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணுறதுனால செலவு ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா? செலவு ஆகலை, வசதி இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உட்காரணும். வசதி நம்ம பெருக்கிறதுக்கு சார், ஒரு பெட்டி கடையில் வந்து நான் வியாபாரம் பண்ணேன். நான் என்னுடைய வியாபாரம் வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டீ கடை, நான் ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார மாதிரி பக்கத்தில் ஒரு பெரிய 200 அடி 300 அடி சதுரடியில் நான் பண்ணுறேன். 10 வெறும் 20 அடி 30 அடியில் உள்ள பெட்டி கடை ஒரு 500 அடிக்கு நான் மாறுறதுல என்ன தப்பு? இது பெட்டி கடையாக நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய வசதிகளை பெருக்குவது. அதனால் தயவுசெய்து இனிமேற்பட்டு நீங்கள் கண்ணியத்துடன் நடக்கவில்லை என்றால் வருங்காலங்களில் நீங்கள் காணாமல் போயிடுவது. அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதனுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தெளிவாக பார்த்து கொண்டு இருக்கிறார். இனிமேல் போய்ட்டு சட்டசபையில் எனக்கு கார் இல்லை, நான் காதலியை என்னை விட்டு போயிட்டா, இந்த மாதிரி புலம்பல் அதிகாரமே இருக்கக்கூடாது. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், காதலிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, பிள்ளைகளுக்காக நீங்கள் வரவில்லை. உங்களை தேர்ந்தெடுத்தது பொதுமக்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய மகள் சொல்வார், அங்கிளை நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சட்டசபையில் பேசக்கூடியது 3. மக்கள் நலன் கருதி என்ன திட்டங்கள் வருதோ அதை செயல்படுத்தணும். அதில் குறைகள் இருந்தால் பேச வேண்டும். அதை விட்டு ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிற மாதிரி பேசுவதை இனிமேற்படுத்தி நிறுத்தவிட்டால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப தெளிவாக பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.